ஹாய் காய்ஸ், இப்போ கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக கேக் வெரைட்டி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த தடவை ப்ளம் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கணும். இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஷ்யூ, அப்புறம் பாதாம், அது கூட பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பிஸ்தா, அப்புறமா டியூட்டி ஃப்ரூட்டி என்னென்ன கலரில் இருக்கோ எந்த கலர்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கருப்பு உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கணும். கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவோம். அது நார்மலாக இருக்கிற நார்மல் கலரில் உள்ளதை ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் சோக் பண்ணி வச்சிடலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் அதாவது கேக்குக்கு 2 கப் சுகர் எடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா அதில் 1 கப் இப்போமே எடுத்துட்டு அதை நல்லா கேரமலைஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். நார்மல் பேனில் வெறும் சுகர் எடுத்து நம்ம கிண்டிகிட்டே இருந்தாலே இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக அந்த சுகர் நுரையா வர ஸ்டேஜில் நம்ம வெந்நி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டினோன்னா நம்மளுக்கு சுகர் கேரமல் ரெடி ஆயிரும். சுகரை இந்த மாதிரி மெல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தேன் கலர் கிடைக்கும். அது வரைக்கும் தான் நம்ம இது பண்ணணும். அதுக்கு மேலே விட்டுட்டோன்னா சுகர் சிரப் ரொம்ப கசக்கும். இது கேக்குக்கு ஒரு கலருக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணால் நல்ல ப்ரௌன் கலர் கிடைக்கும். நாட்டு சக்கரை ஆட் பண்ணால் நம்ம சுகரை இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ இதை நம்ம ஆரஞ்சில் சோக் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் கூட சேர்த்துடுறோம். இந்த சுகர் கேரமெல்லாம் இந்த ஆரஞ்சு கூட சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. நான் டேஸ்ட்டுக்காக 2யும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு இதில் கூட சோக் பண்ணி வச்சுக்கலாம். நார்மல் சுகர் கூட எடுக்கலாம். நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ 1/2 கப் ஆயில் கூட நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்து அது கூட நம்ம 2 கப் மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 கப் மைதாக்கு 1/2 கப் ஆயில் போதும். இது கூட நம்ம 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நாட்டு சர்க்கரையும் நம்ம ஆயிலையும் மிக்ஸ் பண்ணதை இந்த மைதாவோட சேர்த்துக்க போகிறோம். ஆயில் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆரஞ்சில் சோக் பண்ணியிருக்கிற நட்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அது கூட நம்ம பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பால் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். நம்ம கேக்கை எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா பட்டர் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். குக்கரில் வைக்கிறது எப்படின்னா ஆல்ரெடி நான் ஸ்பாஞ்ச் கேக் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி அவனில் தான் செட் பண்ண போகிறேன். கேக் பேட்டரை உள்ளே ஊற்றி வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் 180 டிகிரி செல்சியஸ் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும் ஒரு கேக்கு ரெடி ஆகிறதுக்கு. இப்போ என்னோடது 25 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா கேக் சூப்பராக டீமோல்ட் ஆயிரும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமே பண்ணுங்கள். அப்புறமா பட்டர் ஷீட் வச்சுருந்தாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மட்டும் டிசைன், அதாவது நீட்டாக வேணும் சர்வ் பண்ணுறது அப்படின்னா மட்டும் மேலே இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம். உள்ளே போட்டிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.